வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாடோட டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஒன்னான காலாவாக்கத்துல இருக்கிற ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் பத்தி தான். இதோட டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட் நம்பர் 1315. இந்த காலேஜோட முதல் பெரிய அடையாளம் என்னன்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்தியாவோட கிரேட்டஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல ஒருத்தரான ரவிச்சந்திரன் அஸ்வில் படிச்ச காலேஜ் இதுதான். இந்த காலேஜோட தரம் சும்மா பேர்ல மட்டும் இல்ல, நம்பர்ஸ்லயும் இருக்கு. பாருங்க, நேஷனல் லெவல்ல நூத்துக்கணக்கான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அதுல என்ஐஆர்எஃப் 2025 ரேங்கிங்ல எஸ்எஸ்என் 47வது இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த ரேங்க் வாங்குறதுங்கிறது ஒரு சில காலேஜால மட்டும்தான் முடியும். அப்புறம் ஒரு இன்ஸ்டிடியூஷனோட குவாலிட்டியை சொல்ற நாக் கிரேடிங்ல ஹையஸ்ட் கிரேடான A++ வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற 8 முக்கியமான யூஜி இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும் NBA அக்ரெடிடேஷன் இருக்கு. இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாண்டர்டையும் உறுதிப்படுத்துது. சரி, இவ்ளோ சாதனைகளுக்கு பின்னாடி இருக்கிற இந்த காலேஜோட ஃபவுண்டேஷன் பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜை 1996ல ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா HCLோட ஃபவுண்டர் திரு சிவ்நாடர் அவர்கள் தான். இது அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டான ஒரு அட்டானமஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 65% சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா மூலமாவும் 35% சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாவும் டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியா ஃபில் பண்றாங்க. இந்த காலேஜோட பயணத்தை பாத்தீங்கன்னா 1996ல ஆரம்பிச்சு வெறும் 8 வருஷத்துல, அதாவது 2004லயே அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கிட்டாங்க. ரீசெண்டா 2023ல ஐஜிபிசி கிரீன் கேம்பஸ் பிளாட்டினம் சர்டிபிகேஷன் வாங்கின தமிழ்நாடோட முதல் இன்ஜினியரிங் காலேஜ்ங்கிற பெருமையும் இவங்களுக்கு இருக்கு. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ஸ்லயும் தொடர்ந்து டாப்ல இருந்துட்டு வராங்க. ஓகே, ஒரு காலேஜோட குவாலிட்டியை நம்ம முழுசா எப்படி நம்புறது? அதுக்கு ஆதாரம் அதோட அக்ரெடிடேஷன்ஸும் ரேங்கிங்ஸும் தான். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இங்க NBA அக்ரெடிடேஷன் வாங்கின 8 மெயின் பிரான்ச்சஸ் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பயோமெடிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி கோர் பிரான்ச்சஸ்க்கு 2030 வரைக்கும் அக்ரெடிடேஷன் இருக்கு. இது அந்த டிபார்ட்மெண்டோட லாங் டேர்ம் குவாலிட்டிக்கு ஒரு நல்ல கேரண்டி. நிர்ஃப் இன்ஜினியரிங் ரேங்கிங் மட்டும் இல்லாம ஓவரால் கேட்டகரியில 82வது இடமும், இன்னோவேஷன் கேட்டகரியில டாப் 50க்குள்ளேயும் வந்திருக்காங்க. இது போக IEI, கிளாரிவேட் மாதிரியான அமைப்புகள் கிட்ட இருந்தும் ரிசர்ச் மற்றும் எஜுகேஷனுக்காக ஸ்பெஷல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மனசுல வர்ற ஒரு முக்கியமான கேள்வி, கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், என்னென்ன வசதிகள் இருக்கு, வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜ் 230 ஏக்கர்ல பறந்து விரிஞ்ச ஒரு பசுமையான கேம்பஸ்ல அமைஞ்சிருக்கு. ஐஜிபிசி பிளாட்டினம் சர்டிஃபைட் கேம்பஸ் இது. அது மட்டும் இல்லாம 75% சோலார் பவர்ல தான் இயங்குது. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்கு, வெஜ் நான்வெஜ் மெஸோட. டிரான்ஸ்போர்ட்டுக்கு சென்னை சிட்டிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் 48 ரூட்ல காலேஜ் பஸ்ஸஸ் போயிட்டு வருது. நாம ஒரு இன்ஜினியரிங் டிகிரியில இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட ரிட்டர்ன்ஸ், அதாவது வேலை வாய்ப்பும் எதிர்காலமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? SSN அந்த விஷயத்துல எப்படி இருக்குன்னு பாப்போம். பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2023-24 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட மீடியன் சேலரி வருஷத்துக்கு 8,60,000 ரூபாய். இது தமிழ்நாட்டில் இருக்கிற பல டாப் காலேஜஸ்க்கு ஈக்குவலான ஒரு பேக்கேஜ். வேலைக்கு போறது ஒரு பக்கம்னா ஹையர் ஸ்டடீஸ் பண்றது இன்னொரு நல்ல ஆப்ஷன். போன வருஷம் மட்டும் 155 ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ்க்காக போயிருக்காங்க. இதுவும் இந்த காலேஜோட எஜுகேஷன் குவாலிட்டியை காட்டுது. ரிசர்ச்லயும் இன்னோவேஷன்லயும் இந்த காலேஜ் ரொம்பவே நல்லா பண்றாங்க. February 2024 வரைக்கும் 30 பேட்டன்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2025ல AI அண்ட் ரொபாட்டிக்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் சென்டரே ஆரம்பிச்சிருக்காங்க. சொந்தமா ஸ்டார்ட் அப் தொடங்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ண SSN இன்குபேஷன் ஃபவுண்டேஷனும் இருக்கு. ஒரு இன்ஸ்டிடியூஷனோட உண்மையான பெருமையே அதோட முன்னாள் மாணவர்கள் அடையிற வெற்றி தான். SSNோட அந்த லெகசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் இங்க படிச்சவர் தான். அவரை மாதிரியே MITல PhD முடிச்சுட்டு டைனமோ AIயோட CEOவா இருக்கிற வைகுந்த் முகுந்தன், மார்கன் ஸ்டான்லில எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கிற ஷியாமல் ராவ் பல்லி, கோல்ட்மன் சாக்ஸ்ல வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கிற கார்த்திகேயன், இப்படி உலக அளவுல பெரிய பெரிய கம்பெனிகள்ல முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிற நிறைய பேர் இங்க படிச்சவங்க தான். இதுவரைக்கும் நாம காலேஜோட நல்ல விஷயங்களை பார்த்தோம். இப்போ 2026ல சேரப்போற ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. 2026 அட்மிஷன்ஸை பத்தி நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? காலேஜ் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்களோட UG அட்மிஷன்ஸ் சிவநாடார் யூனிவர்சிட்டி சென்னைக்கு மாற வாய்ப்பு இருக்குன்னு. அதனால 2026 TNA கவுன்சிலிங்ல இந்த காலேஜ் இருக்குமா இல்லையாங்கிறத ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி நீங்க டைரக்டா காலேஜ்லயும் TNAலயும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இதை மறக்காதீங்க. இது உங்க அட்மிஷன்ல ஒரு முக்கியமான ஸ்டெப். இங்க நாம பார்த்த எல்லா தகவல்களும் இந்த வீடியோ ரெடி பண்ணின நேரத்துல காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் நம்பகமான அரசு வெப்சைட்கள்லயும் எடுத்ததுதான்.
இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.comக்கு வாங்க. 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் இன்ஜினியரிங் முடிவெடுக்க இதுதான் உங்களுக்கான உண்மையான தளம்.